Dr. Balu Kolar sir. As many of you already know, Dr. Balu is an amazing human being and an incredibly qualified individual. He is decorated with an MD in Ayurveda and has been a pioneer in his field for the last 20 years. He is associated with our company since 2017. With his limitless knowledge, illustrated by his endless number of articles published about Ayurveda and natural wellness, Dr. Balu Kolar sir has been really kind enough to be here with us today for this KYP or Know Your Product session. So I wholeheartedly welcome Dr. Balu Kolar sir in the name of the company and in the name of all of us here today. Sir, welcome on screen. Thank you very much. Thank you very much, Ms. Baisakhi, for the wonderful introduction. So, முதல் வந்து நான் அனைவருக்கு இந்த ஒரு விழாவுக்கு வரவேற்கிறேன் friends. So, இந்த ஒரு very good evening to everybody who have participated in this. So, wonderful session. So, Ms. Baisakhi, is my voice audible? Yes, sir. Okay, fine. So, friends, முதல் நான் வந்து நம்மோட கம்பெனியா சேர்மன் அன்சர் சருக்கு வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது வந்து நம்மோட கம்பெனியா CEO மிஸ்டர் அபிலாஷ் தாமஸ் அவர்களுக்கு நான் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கு நான் இந்த ஒரு சயின்டிஃபிக் விழாவுக்கு நான் இப்போ வரவேற்கிறேன். ஸோ வெரி குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. ஸோ வித்தவுட் மச் டிலே நான் இப்போ ஸ்லைட் ஷேர் பண்ண போறேன். So, Ms. Baisakhi, is the slide visible to everybody? Yes, sir. Perfect. Okay. Thank you very much. So, friends, vanakkam. Let us start the KYP today. So, எல்லாருக்கும் இது தெரியும். இந்த ஒரு ப்ரோக்ராம் பேர் வந்து Know Your Products. நம்ம இண்டஸ்விவா கம்பெனியை அருமையான ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் இந்த ஒரு ப்ரோக்ராம்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். சி இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தட் இண்டஸ்வியால வந்து 4 ப்ராடக்ட்ஸ் இப்போ இருக்கு. 4 ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 3 மாசத்துல வந்து இன்னொரு 2 ப்ராடக்ட்ஸ் நாங்க இந்த ஒரு பாஸ்கெட்டுக்கு ஆட் பண்ண போறோம். ஸோ ப்ராபப்ளி உங்ககிட்ட வந்து இப்போ 6 ப்ராடக்ட்ஸ் வர போறது ஆக்சுவலி. ஸோ இப்போ ப்ரெசென்ட்லி வந்து நம்ம கிட்ட 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்னொரு 2-3 மாசத்துல டெஃபினெட்லி உங்ககிட்ட வந்து இன்னொரு 2 ப்ராடக்ட்ஸ் நாங்க ஆட் பண்ண போறோம். ஸோ உங்க பாஸ்கெட் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. உங்க ஒரு கூடை வந்து கம்ப்ளீட்டா இருந்தா டெஃபினெட்லி உங்களுக்கு ப்ரொமோஷன்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸும் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு விழாவுக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம்ல நாங்க பார்த்தா முதலாவது வந்து இது ஒரு கொரோனா காலகட்டம். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க பார்த்தா இந்த கொரோனா என்பது இட் இஸ் ப்ரிவைலிங் எவ்ரிவேர். உலகத்திலே நீங்க பார்த்தா எல்லா ஒரு நாட்டில் வந்து ஒரு கான்டினென்ட்ல வந்து ஒரு மாநிலத்தில் வந்து இந்த ஒரு கொரோனா அட்டகாசம் இருக்கு இப்போ. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து இந்த கொரோனா இருக்கு, நாளைக்கு நமக்கு தெரியல, நாளைக்கு இன்னொரு விதமான ஒரு கொரோனா நம்ம கிட்ட வரும் ஃப்ரெண்ட்ஸ், அது நமக்கு இப்போ தெரியல. ஸோ இன்னைக்கு இந்த கொரோனா இருக்கு, நாளைக்கு அது இருக்காது. ஸோ ப்ராபப்ளி இன்னொரு புது ஒரு கொரோனா நம்ம கிட்ட வரப்போறது. ஸோ நம்ம கிட்ட வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திக்கு பேர் வந்து இம்யூனிட்டி. அந்த இம்யூனிட்டி உங்க உடம்புல நல்லா இருந்தா உங்களுக்கு எந்த விதமான ஒரு கொரோனா எதுவுமே இருக்கல, அது உங்க உடம்புக்கு வந்து எதுவுமே பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்டுக்கு வந்து நாங்க இம்யூனிட்டி என்று சொல்றோம். இம்யூனிட்டி என்பது ஒரு நோய் எதிர்ப்பு ஒரு சக்தி. அது வந்து நம்மோட இம்யூன் பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ். நீங்க ஒரு நாள் வந்து இந்த இம்யூன் பூஸ்டிங் சப்ளிமெண்ட் சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு இம்யூனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் அந்த ஒரு அளவுக்கு இம்யூனிட்டி உங்க உடம்புக்கு கிடைச்சா உங்களுக்கு டெஃபினெட்லி வந்து எதிர்காலத்துல வந்து கூட உங்களுக்கு எந்த மாதிரி நோய்கள் வராது ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி இந்த பாக்டீரியல் டிசீசஸ், இந்த வைரல் நோய்கள், இந்த மாதிரி நோய்கள் டெஃபினெட்லி கண்டிப்பா உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் உங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அது ஏறும், உங்க இம்யூனிட்டி வந்து ஏறும், உங்க ரெசிஸ்டன்ஸ் ஏறும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து எதிர்காலத்துல எந்த மாதிரி ஒரு நோய் உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாட் ஓன்லி திஸ், வைரஸஸ் நீட் அஸ் ஃபார் தேர் சர்வைவல். ஸோ இதோட அர்த்தம் வந்து இந்த வைரஸுக்கு வந்து நம்ம உடம்பு தான் ஒரு வீட்டு மாதிரி. ஸோ இந்த வைரஸ் வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி, நம்ம உடம்பு வந்து ஒரு வீட்டு மாதிரி. சப்போஸ் இந்த ஒரு கெஸ்டுக்கு வந்து நம்ம உடம்புல we should not open the doors. அந்த டோர் ஓபன் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. நாங்க சப்போஸ் டோர் ஓபன் பண்ணும்போது டெஃபினெட்லி இந்த ஒரு கெஸ்ட் வந்து நம்ம உடம்புக்குள்ள வரும்.
ஸோ ஒரு வாட்டி இந்த கெஸ்ட் நம்ம உடம்புக்குள்ள வந்தா டெஃபினெட்லி உங்களுக்கு எல்லா ஒரு நோய்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தலையில இருந்து கால வரை உங்களுக்கு எல்லா ஒரு நோய்கள் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ நம்ம கிட்ட இப்போ அந்த ஒரு இம்யூனிட்டி, ஒரு சக்தி இருக்கு. நம்மோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்கிற ஒரு சக்தி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சக்திக்கு வந்து நாங்க நோய் எதிர்ப்பு சக்தி, ஒரு இம்யூன் பூஸ்டர் ப்ராடக்ட்ஸ் என்று நாங்க சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஹெர்ட் இம்யூனிட்டி. சரி, ஹெர்ட் இம்யூனிட்டி என்பது சோசியல் இம்யூனிட்டி, கம்யூனிட்டி இம்யூனிட்டி என்று கூட சொல்லலாம். சோ ஒரு சமூகத்துக்கு வரப்போற ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு நாங்க வந்து இந்த ஹெர்ட் இம்யூனிட்டி என்று சொல்றோம். சோ இப்போ இங்க உலகத்திலே பார்த்தா நம்ம கிட்ட இப்போ வேக்சின், மெடிசின் இந்த ஒரு நோய்க்கு இல்லை, கிடையாது இப்போ. ஸோ பட் நம்ம கிட்ட டெஃபினெட்லி இம்யூன் பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ மூணாவது ஒரு ஒரு ரூட் இருக்கு. அந்த ரூட் நீங்க பார்த்தா சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்தது, அவருக்கு நார்மலி ஒரு சிம்டமும் கிடையாது, அவருக்கு வந்து நெகட்டிவ் ஆகுது. ஆஃப்டர் தட் ஆன்டிபாடிஸ் அவர் ரத்தத்தில் வரும். அந்த ஒரு ஆன்டிபாடிஸ் வரும்போது அவருக்கு இன்னொரு வாட்டி அந்த கொரோனா வைரஸ் டிசீஸ் வராது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெர்ட் இம்யூனிட்டி. பட் அந்த ஒரு தேர்ட் ரூட் யாருக்கு அது இட் ஷுட் நாட் கம், டச் வுட், நோபடி கெட்ஸ் தட். பட் நம்ம கிட்ட இந்த இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெஃபினெட்லி அது வந்து டெஃபினெட்லி நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல அந்த ஒரு சக்தி இருக்கு. இந்த ஒரு சக்தி டெஃபினெட்லி நீங்க ஒவ்வொரு நாள் இந்த ப்ராடக்ட் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து எல்லா ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஹெர்ட் இம்யூனிட்டி என்று நாங்க இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஸோ இது வந்து just one moment. Miss Baisakhi, are you on? Hello? Miss, yes, sir. Requesting me for sharing the screen. Is everything disabled? Sir, screen is visible. No, it is visible, but some people are accessing the remote control, asking for the remote control. Sir, asking for remote control. Yes, that is what I am seeing on the screen now. Okay, is this thing recorded already? Is it recording, right? Yeah, it's recording. Rajapandian sir is recording. Okay, yeah. Okay, fine then. Because someone just, one or two just asked for the remote control. Okay, fine. Yeah, okay. Okay, let us continue then. Okay, இப்போ continue பண்ணலாம் friends. So because ஒரு சின்ன technical slag வந்தது, so someone was asking for my remote control. So okay, இப்போ அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இந்த ஒரு கூடை பாருங்க. இப்போ இந்த ஒரு கூடையில வந்து 4 ப்ராடக்ட்ஸ் இப்போ உங்களுக்கு பக்கத்து தெரியும். பட் நான் ஆல்ரெடி உங்களை கிட்ட அஷூர் பண்ணிருக்கேன், இன்னொரு 2-3 மாசத்துல வந்து உங்க கூடையில வந்து இன்னொரு 2 ப்ராடக்ட்ஸ் நாங்க சேர்த்து போறோம். ஸோ சப்போஸ் உங்ககிட்ட இப்போ 6 ப்ராடக்ட் இருந்தா உங்க ப்ரொமோஷன் பண்றதுக்கு நல்ல ஒரு வழி அது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு வழி இருக்கு. டெஃபினெட்லி உங்க ஒரு வேலிடேஷனுக்கு, உங்க ஒரு ப்ரொமோஷனுக்கு, ப்ராஸ்பெக்டிங்குக்கு ஒரு நல்ல ஒரு வழி உங்களுக்கு அது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ ஆஸ் வெல்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ், நாங்க எல்லாமே வந்து ஒரு வெல்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ இந்த ஒரு ஸ்லைடு ஒரு முக்கியமான ஒரு ஸ்லைடு. பிகாஸ் நம்ம ஒரு இந்தியா நாட்டில் நீங்க பார்த்தா ஒரு 5 பேர்ல வந்து ஒருத்தருக்கு இந்த பிளட் பிரஷர் ப்ராப்ளம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது யாருக்கு இது தெரியல. ஆக்சுவலி 5 பேர்ல வந்து ஒருத்தருக்கு இந்த பிளட் பிரஷர் மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இந்த பிளட் பிரஷர் வந்து பிபி வந்து இங்க ஹார்ட் ப்ராப்ளமுக்கு ஒரு காரணம். சப்போஸ் நீங்க வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்லி உங்க பிபி கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு எதிர்காலத்துல வந்து எந்த மாதிரி இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நாங்க வந்து இந்த பிபி மேலே நாங்க அதிகமா ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நாங்க நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2வது பாயிண்ட், 60% பேருக்கு இந்த ஒரு மக்களுக்கு வந்து நம்ம நாட்டுல வந்து ஒரு கிரானிக் டிசீஸ் இருக்கு. கிரானிக் டிசீஸ் என்பது ஒரு சிம்பிளான ஒரு நோய் இல்லை, அது ஒரு பயங்கரமான ஒரு நோய். சோ அந்த ஒரு நோய் வந்து நம்ம உடம்புல இப்போ இருக்கு, அது நமக்கு இன்னைக்கு தெரியாது. எதிர்காலத்துல வந்து ஒரு நாள் வந்து அந்த ஒரு நோய் பத்தி நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர், இது ப்ராபபிலி யாருக்கு நம்ம நாட்டுல தெரியல. இப்போ வந்து 2020 நீங்க பார்த்தா இந்த கோலான் கேன்சர், இந்த இன்டெஸ்டைன்ல வந்து கேன்சர்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேன்சருக்கு எதுவுமே காரணம் இல்லை. சோ ப்ராபபிலி இன்னைக்கு வந்து ஒரு மனிதருக்கு நீங்க பார்த்தா ஆட்டோமேட்டிக் அந்த ஒரு நார்மல் மனிதருக்கு நீங்க பாருங்க எதுவுமே ஒரு சிம்டம் இல்லை. அதே ஒரு 2 ஆண்டுகளை விட்டுட்டு நீங்க பார்த்தா அந்த ஒரு கோலான் கேன்சர் பத்தி உங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால நான் சொல்றது, நம்ம நாட்டுல வந்து 60% பேருக்கு வந்து
இந்த ஒரு கிரானிக் டிசீஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட இருக்கு. இந்த ஒரு தட் இஸ் த ரீசன் வை ஐ அம் டெல்லிங் கண்டினியூஸ்லி ஒவ்வொரு நாள் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நீங்க சாப்பிடும் போது இந்த ஒரு நோய்களை பத்தி உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது பாயிண்ட் நீங்க பாருங்க, 90% பேருக்கு வந்து நம்ம நாட்டுல, இந்தியா நாட்டுல வந்து ப்ரீ டயாபெட்டிஸ் நோய் இருக்கு. ஒரு நீரிழிவு நோய்க்கு வந்து ஒரு முதலாவது ஒரு ஸ்டேஜ் அது, தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரீ டயாபெட்டிஸ். அந்த ப்ரீ டயாபெட்டிஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதிர்காலத்திலே டைப் 2 டயாபெட்டிஸ் உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இன்னைக்கு நீங்க பார்த்தா நம்மோட இந்தியா நாட்டில் பார்த்தா 90% பேருக்கு வந்து இந்த நீரிழிவு நோய்க்கு முதலாவது ஸ்டேஜ் அது வந்து நாங்க ப்ரீ டயாபெட்டிஸ் என்று சொல்லலாம். அந்த ஒரு ஸ்டேஜ் இப்போ நம்ம நாட்டில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு செக்மெண்ட்ல கூட நம்மோட ப்ராடக்ட்ஸ் ப்ரமோட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எஸ்பெஷலி நம்மோட ஐ காஃபி கிரீமர், ஐ காஃபி பிளாக் வந்து நம்ம நார்மல் பர்சன்ஸுக்கு கூட, நார்மல் மக்களுக்கு கூட நீங்க கொடுத்தா டெஃபினெட்லி அவருக்கு வந்து எதிர்காலத்தில் எந்த மாதிரி நீரிழிவு நோய் வராது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாலாவது பாயிண்ட் நீங்க பாருங்க, 90% பேருக்கு வந்து அவருக்கு இது தெரியல, அவர் உடம்புல வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, இப்போ இருக்கு. பட் இப்போ அது இட் வில் நாட் ஷோ எனி எஃபெக்ட். பட் இன்னொரு 3 ஆண்டுகள் நீங்க விட்டுட்டு பார்த்தா அந்த ஒரு கிட்னி நோய் வந்து கண்டிப்பா டெஃபினெட்லி வரும் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் பழச காலத்துல நீங்க பார்த்தா நார்மலி இந்த ட்ரக்ஸ் சாப்பிடும் போது, இந்த ஒரு ஸ்ட்ராங் மெடிசின் சாப்பிட்டா, ஸோ இந்த ஒரு கண்டிஷன்ல வந்து இந்த கிட்னிக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட் ஸ்மோக்கிங், சிகரெட் அதிகமா சாப்பிட்டா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ் வருது. பட் இப்போ நீங்க பார்த்தா, இன்னைக்கு நீங்க பார்த்தா நம்மோட சாப்பாட்டிலிருந்து இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ் நமக்கு எல்லாருக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மோட சாப்பாட்டு தான் ஒரு காரணம். சரி, நம்மோட சாப்பாட்டுல வந்து அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் கிடையாது. நம்ம சாப்பாட்டுல நல்ல ஒரு நார்மல் கலர் இல்லை, நாங்க சிந்தட்டிக் கலர்ஸ், ஆர்டிபிஷியல் கலர்ஸ் நாங்க ஆட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரோட்ல பார்த்தா ஒரு கோபி மஞ்சூரி ப்ரிப்பேர் பண்றாங்க, அதுல வந்து நல்ல ஒரு ரெட் கலர் அதில் போடுறாங்க. அந்த ஒரு கலர் இருக்கு, அந்த ஒரு ஃபிளேவர் கிடையாது. ஆர்டிபிஷியல் சிந்தட்டிக் ஃபிளேவர்ஸ் நாங்க ஆட் பண்ண போறோம். இது எல்லாமே நாங்க சேர்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்க பார்த்தா இந்த ஒரு கிட்னி டிசீசஸ் இன்னைக்கு நமக்கு வரப்போறது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 4 செக்மெண்ட்ஸ் நீங்க பாருங்க. இந்த ஒரு 4 செக்மெண்ட்ஸ்ல வந்து நம்மோட இண்டஸ்விவா ப்ராடக்ட்ஸ் நல்லா வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி இந்தியா நாட்டிலே இந்த ஒரு கொரோனா காலகட்டத்திலே நீங்க பார்த்தா இந்த ஒரு 4 செக்மெண்ட் இருக்கு இல்லையா, முக்கியமான ஒரு செக்மெண்ட்ஸ். இந்த செக்மெண்ட்ஸ்ல நாங்க ப்ரமோஷன் பண்ணும்போது டெஃபினெட்லி நம்ம ப்ராடக்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் கூட வரும். டெஃபினெட்லி அந்த மக்களுக்கு வந்து அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இப்ப பார்க்கலாம், ஸ்கோப் ஆஃப் வெல்னஸ். இந்த வெல்னஸ், இந்த ஒரு ஆரோக்கியம், இந்த ஒரு செக்மெண்ட்ல வந்து என்ன ஒரு நோய்கள் இருக்கு, எந்த ஒரு நோய்கள் பத்தி நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணா நம்மோட அதிகமான ஒரு ப்ரொமோஷன்ஸ் நாங்க பண்ண முடியும். முதலாவது வந்து இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள், ஹார்ட் டிசீசஸ். இந்த இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் என்பது அது ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் என்பது ஹார்ட் அட்டாக் இல்லை, கார்டியாக் அரெஸ்ட் இல்லை. இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் என்ப ஒரு அர்த்தம் நீங்க பார்த்தா அது பிளட் பிரஷர் இருக்கலாம், அது டயபெட்டிஸ் இருக்கலாம், அது ஒபிசிட்டி இருக்கலாம், அது பேட் ஃபேட் கொலஸ்ட்ரால் இருக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நாங்க ஒரு ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்றோம். அந்த ஒரு கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் என்பது ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ். அது முதலாவது ஸ்டேஜ் அல்ல, அது லாஸ்ட் ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ் அது. ஸோ 2வது நோய் நீங்க பார்த்தா கேன்சர். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட அதை சொல்லிருக்கேன். கேன்சர் வந்து இப்போ இந்த இந்தியா நாட்டில் பார்த்தா இந்த இன்டெஸ்டைன் கேன்சர், இந்த கோலான்ல வந்து நம்ம இன்டெஸ்டைன்ஸ்ல வந்து இந்த கேன்சர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு நோய் இப்போ நம்ம நாட்டுல இருக்கு. பட் இந்த கேன்சர்ல கூட நீங்க பார்த்தா எந்த விதமான ஒரு காரணம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காரணம் இல்லை, தேர் ஆர் மல்டிபிள் ரீசன்ஸ், பட் ஒரு ஸ்பெசிபிக் காரணம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 3வது நோய் நீங்க பாருங்க, டயாபெட்டிஸ், நீரிழிவு நோய். சரி, நம்ம இந்தியா நாட்டு இன்னைக்கு ஒரு புது பேர் இருக்கு. ஆக்சுவலி உலகத்திலே நம்மோட நாட்டு வந்து இந்த ஒரு நீரிழிவு நோய்க்கு வந்து ஒரு தலை நாட்டு. இட் இஸ் அ கேபிட்டல் சிட்டி ஆர் கேபிட்டல் ஆஃப் டயாபெட்டிஸ் என்ன சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீரிழிவு நோய்க்கு வந்து உலகத்திலே இது ஒரு தலை நாட்டு, அது நம்மோட இந்தியா நாட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டயபெட்டிஸ். நம்மோட நாட்டில் வந்து 90% பேருக்கு வந்து இந்த ப்ரீ டயபெட்டிஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ அது நாங்க கரெக்ட்லி ட்ரீட் பண்ணலைன்னா எதிர்காலத்தில் வந்து அவருக்கு வந்து டெஃபினெட்லி டைப் 2 டயபெட்டிஸ் என்ற ஒரு நோய் டெஃபினெட்லி வரப்போறது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, 4வது பாயிண்ட் நீங்க பார்த்தா ஸ்ட்ரோக், பக்கவாதம்.
இந்த ஒரு பக்ஷவாதம் நீங்க பார்த்தா ஒரு 60 இயர்ஸ் முன்னாடி நீங்க பார்த்தா பின்னாடி நீங்க பார்த்தா அது ஒரு காரணம் இருக்கு. அந்த பெராலிசிஸ் ஸ்ட்ரோக்குக்கு வந்து நார்மலி ஒரு ஸ்ட்ரெஸ் காரணம். ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லை, ஒரு பிபி அதிகமா இருந்தா, உங்களுக்கு கோபம் வந்தா, அதிகமா கோபம் இருந்தா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக் வரும். ப்ராப்ளம் நீங்க ஒரு இந்த திரைப்படங்களில் உங்க பிலிம்ஸ்ல நீங்க பார்க்கலாம். ஒரு மக்களுக்கு வந்து சப்போஸ் அதிகமா கோபம் வந்தா அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வரும். இந்த மாதிரி அவரு காட்டுறாரு ஆக்சுவலி அங்க. பட் அது வந்து லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி அது ஒரு கரெக்டான ஒரு ஹிஸ்டரி அது. பட் இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது இந்த ஒரு பக்கவாதம் வந்து அது காரணம் நீங்க பார்த்தா காரணம் வந்து கெட்ட கொழுப்பு, பேட் ஃபேட் என்ன சொல்லலாம். நம்ம உடம்புல வந்து இந்த கெட்ட கொழுப்பு ஏறும்போது அந்த ஒரு கெட்ட கொழுப்பு வந்து உங்க பிரெயின்ல அக்குமுலேட் ஆகுது. அது வந்து இந்த பக்கவாதத்துக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ஸ்ட்ரோக். ஸோ அதனாலதான் நான் சொல்றது, இந்த ஐஸ்லிம் பார நீங்க சாப்பிடும்போது நீங்க ஓன்லி பாடி வெயிட் மட்டும் தான் யூ ஆர் நாட் கண்ட்ரோலிங், அந்த ஸ்ட்ரோக் ஆல்சோ யூ ஆர் கண்ட்ரோலிங் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்கும் this has to be understood. ஸோ 5வது பாயிண்ட் நீங்க பாருங்க, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கு இந்த உலகத்திலே. எல்லாருக்கும் வந்து நீங்க பார்த்தா ஆஸ்தமா இருக்கு, ஒரு இந்த காஃப் இருக்கு, அந்த கோல்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பட் இன்னைக்கு நீங்க டாக்டர் கிட்ட போகும்போது அவர் டைரக்டலி சொல்றாங்க, உங்களுக்கு இந்த காஃப் இருக்கா, இந்த ஸ்னீசிங் இருக்கா, உங்களுக்கு கொரோனா இருக்கு. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகி போச்சு இப்போ. ஸோ தட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். பட் இந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வந்து எதிர்காலத்திலே கூட நம்மோட நாட்டில வந்து அதிகமா வரப்போறது. இந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸுக்கு நம்மோட வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி வந்து பேண்டமிக்ஸ் என்பது நம்ம கொரோனா வைரஸ் மாதிரி. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன், இன்னைக்கு கொரோனா வைரஸ் இருக்கு, நாளைக்கு நமக்கு தெரியல, இன்னொரு பாக்டீரியா வருது, இன்னொரு வைரஸ் வரப்போறது, சீனால இருந்து வரும், அமெரிக்கால இருந்து வரும், நமக்கு தெரியல. பட் இந்த ஒரு வைரஸ், இந்த ஒரு பாக்டீரியா நம்மோட நாட்டுல வரும்போது நம்ம கிட்ட இப்போ வேக்சின் இல்லை, மெடிசின் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்ம கிட்ட ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு, அது நம்மோட இம்யூனிட்டி தான், நம்ம ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி. சப்போஸ் நம்ம கிட்ட அந்த இம்யூனிட்டி சாப்பிடும் போது டெஃபினெட்லி உங்க இம்யூனிட்டி ஏறும். இம்யூனிட்டி ஏறும் போது உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏறும் உங்க உடம்புல. சோ தட் எதிர்காலத்திலே உங்களுக்கு எந்த மாதிரி வைரல் பாக்டீரியல் நோய்கள் உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் as ஸ்கோப் ஆஃப் வெல்னஸ் என்று சொல்லலாம். அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மோட வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்து நாட்டுல வந்து ஜெனீவால இருக்கு. இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஆரோக்கியம், அது பத்தி ஒரு அர்த்தம் சொல்றாங்க. அந்த அர்த்தம் நீங்க பார்த்தா, ஆரோக்கிய என்பது அது வெறும் இது ஒரு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது மனசுக்கு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம், சமூகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம், ஃபினான்ஷியல் ஹெல்த், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். உங்க பணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ஆத்தியாத்மிக சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்னஸ் என்பது அது வெறும் உடம்புக்கு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இட் ஷுட் என்கம்பாஸ் எவ்ரிதிங். ஸோ நீங்க சப்போஸ் இண்டஸ்விவா ப்ராடக்ட் சாப்பிடும் போது உங்களுக்கு உடம்புக்கு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மனசுக்கு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம், சமூகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம், பணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நாங்க வந்து அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கைட்லைன்ஸ் தான் எப்போ கூட நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பேஸ்ட் ஆன் தட் நம்மோட வெல்னஸ் ப்ராடக்ட் கூட நாங்க டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் இப்போ ஆப்ஜெக்டிவ் ஆஃப் வெல்னஸ். ஸோ இந்த ஹிப்போக்ரட்டிஸ் அவர் வந்து நம்மோட மாடர்ன் மெடிசின் ஃபாதர் என்று சொல்லலாம். இந்த ஹிப்போக்ரட்டிஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க ஸ்கிரீன் மேல இப்ப பாருங்க. லெட் ஃபுட் பி த மெடிசின். நம்மோட சாப்பாட்டு வந்து நம்மோட மெடிசின்னா இருந்தா உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோய்கள் வராது. திஸ் இஸ் வாட் இட் இஸ். பட் இன்னைக்கு நம்ம சாப்பாட்டுல வந்து எந்த மாதிரி நியூட்ரிஷன் கிடையாது. அதுல ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், ஒரு ஃபிளேவர் இல்லை, ஒரு ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இருக்கு. இந்த ஒரு சாப்பாட்டு நாங்க சாப்பிடும் போது நமக்கு வந்து எல்லா ஒரு மருந்து இப்போ நமக்கு தேவைப்படும். ஆக்சுவலி இந்த ஒரு சாப்பாட்டுல இருந்து, அந்த சாப்பாட்டு தான் ஒரு காரணம். அதனாலதான் நாங்க வந்து நம்மோட ப்ராடக்ட்ஸ் வந்து உங்க சாப்பாட்டு நீங்க சேர்த்து நம்ம ப்ராடக்ட்ஸ் நீங்க சாப்பிடலாம். அந்த மாதிரி நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு எல்லா ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கும், எந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்மோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஃப்ரெண்ட்ஸ்.
அதர்வைஸ் நம்மோட ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நாங்க டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ் ஒரு பேர் சொல்லலாம். we call this as dietary supplements. சாப்பாட்டு நீங்க சாப்பிடுங்க, அதை சேர்த்துட்டு நம்மோட ப்ராடக்ட்ஸ் கூட நீங்க சாப்பிடலாம். எந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் அந்த ப்ராடக்ட்ஸ்ல இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் as தி டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ ஒரு கம்பெனிலே ப்ராடக்ட்ஸ் நாங்க லான்ச் பண்ணும்போது நிறைய ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ், ஒரு ரிசர்ச் நாங்க பண்றோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கம்பெனில வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க ஒவ்வொரு நியூஸ் சேனல்ஸ்ல நீங்க பாருங்க, எஸ்பெஷலி நியூஸ் சேனல்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வேக்சின்ஸ் பத்தி அவர் சொல்றாங்க. இப்போ வந்து இந்தியா நாட்டில வந்து வேக்சின்ஸ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இருக்கு. அது முதலாவது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் முடிஞ்சு போச்சு, ரெண்டாவது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஆல் தீஸ் திங்ஸ் தே ஆர் டெல்லிங். அந்த மாதிரி தான் நம்மோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வந்து முதலாவது ஃபேஸ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இட் இஸ் கம்ப்ளீட். இப்போ ரெண்டாவது ஃபேஸ் வந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஒரு ரெண்டாவது ஃபேஸ்ல வந்து நிறைய ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஸ்லைட்ல நீங்க பாருங்க, எஸ்பெஷலி ஒரு பிரீமியர் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன சொல்லலாம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு பிரீமியர் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு டாக்டர் முன்னாடி தான் அது இட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். இப்போ கூட நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இப்போ கூட இந்த ஒரு மொமெண்ட்ல கூட அந்த ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்போ கண்டினியூ ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மோட ப்ராடக்ட்ஸ் கிளினிக்கல் ட்ரையல் வந்து முதலாவது வந்து நாராயண ஹிருதயாலயா ஹாஸ்பிட்டல் வந்து பெங்களூர்ல இருக்கு. இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல். இது ஹோசூர் ரோட்ல இருக்கு. இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்மோட ப்ராடக்ட் ஐபல்ஸ் பத்தி அங்க ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஒரு ரிசர்ச் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கூட செஞ்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டினியூஸ், அது ஒரு 6 months 7 months ப்ரோசஸ். அது மட்டும் இல்லை, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. நம்மோட ஜிப்மேர் பாண்டிச்சேரியில வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட், அது அங்க கூட நம்ம ஒரு ட்ரையல் செஞ்சுட்டு இருக்காங்க. RIMS ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீகாகுளம்ல இருக்குது, அது ஒரு ஒரிசா பார்டர்ல இருக்கு. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட நம்மோட ப்ராடக்ட்ஸ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. சிக்மா காஸ்மெட்டிக் கிளினிக் பெங்களூர், நிறைய சென்டர்ஸ்ல வந்து இந்த ஒரு ஸ்லைட்ல நீங்க பார்க்கல, நிறைய மெடிக்கல் சென்டர்ஸ்ல வந்து இப்போ கூட நம்மோட ப்ராடக்ட்ஸ் கிளினிக்கல் ட்ரையல் செஞ்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, கிளினிக்கல் ட்ரையல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா CTRI, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலே ICMR, எல்லாருக்கும் அது தெரியும். இப்போ நீங்க ஒவ்வொரு நியூஸ் சேனல் நீங்க பார்க்கும்போது ICMR பத்தி சொல்றாங்க. ICMRல வந்து வேக்சின் அப்ரூவ் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பா நாளைக்கோ we don't know ஒரு 3 மாசம் அப்புறமா உங்களுக்கு வேக்சின் கிடைக்கும். பிகாஸ் ICMR வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடி இந்தியாலே. ஸோ நம்மோட ப்ராடக்ட்ஸ் கூட வந்து அண்டர் ICMR CTRI இருக்கு, அங்க நாங்க ரிஜிஸ்டர் பண்ண போறோம். ஸோ ப்ராபப்ளி இன்னொரு 3 மாசத்துல நீங்க பார்த்தா CTRI வெப்சைட்ல நீங்க பார்த்தா நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ் பேர் அங்க இருக்கு. நம்மோட எல்லா ப்ராடக்ட்ஸ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பத்தி நீங்க அங்க அந்த ஒரு வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஸோ ஃபைனல் த நெக்ஸ்ட் திங் இஸ் இண்டஸ் விவாஸ் ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். நார்மலி ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அது நம்மோட கம்பெனில வந்து இப்போ 4 சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முதலாவது சர்டிஃபிகேஷன் வந்து ஹலால் சர்டிஃபிகேஷன். இண்டஸ் விவா வந்து மிடில் ஈஸ்ட்ல, ஈஸ்ட் ஆப்பிரிக்கால, ரவாண்டா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, இந்த ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டில் வந்து நம்மோட ஆபரேஷன்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இண்டஸ் விவா பிரான்ச்சஸ் அங்க ஓபன் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு நாட்டிலே நாங்க ஆபரேஷன் பண்ணும்போது, நாங்க லான்ச் பண்ணும்போது நம்ம கிட்ட இந்த ஹலால் சர்டிபிகேட் இருந்தா ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனாலதான் நம்ம கிட்ட இப்போ ஹலால் சர்டிபிகேஷன் ஆல்ரெடி இருக்கு. ரெண்டாவது நீங்க பார்த்தா கோஷர் சர்டிபிகேஷன். கோஷர் சர்டிபிகேஷன் வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும், நம்மோட ப்ராடக்ட் ஐவேத் வந்து அமெரிக்கா நாட்டுல வந்து லாஸ்ட் இயர் நாங்க லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு கோஷர் சர்டிபிகேட் அங்க அமெரிக்கா நாட்டுல வந்து ஒரு முக்கியமான ஒரு சர்டிபிகேஷன். சப்போஸ் நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா எவ்ரி ஃப்ரைடே, ஸோ ஃப்ரைடே வந்து நான் வந்து காலையில வந்து 7:30 AM இந்த மார்னிங் நான் வந்து ஒரு KYP ப்ரோக்ராம் நான் அமெரிக்கா ஒரு கிளைண்ட்ஸ்க்கு நான் பண்ண போறேன். ஆக்சுவலி யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க டெஃபினெட்லி நமக்கு ஒரு மெயில் பண்ணலாம். நாங்க அந்த ப்ரோக்ராம் பத்தி நான் உங்களுக்கு the mail will be given back to you. So especially அது ஒரு half an hour ப்ரோக்ராம் மட்டும் தான். நாங்க அமெரிக்கா நாட்டில வந்து இன்னொரு புது ப்ராடக்ட் நாங்க லான்ச் பண்ணிருக்கோம் லாஸ்ட் இயர். அந்த பேர் வந்து ஐவேத். அதை பத்தி நீங்க so you can learn a lot about that product. Suppose உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து அமெரிக்கா நாட்டுல இருந்தா அவர் கூட நம்ம பிசினஸ்ல வரல, அவர் கூட இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு
ஒரு யூனோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் அவருக்கு கூட தெரியும். ஸோ டெஃபினெட்லி நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 7:30 ஃப்ரைடே காலையில வந்து 7:30க்கு நான் ஒரு half an hour, அரை மணி நேரம் மட்டும் தான் நான் ஐவேதை பத்தி நான் எவ்ரி ஃப்ரைடே நான் பேச போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க டெஃபினெட்லி நம்ம கம்பெனி கால் சென்டருக்கு ஒரு வாட்டி கால் பண்ணுங்க, அந்த ப்ரோக்ராம் பத்தி நீங்க கேளுங்க. ஸோ அந்த ஜூம் ஐடி பாஸ்வேர்டு அதை பத்தி நீங்க விசாரிக்கலாம். ஸோ அவர் உங்களுக்கு சொல்றாங்க. ஸோ இந்த மூணாவது சர்டிபிகேஷன் பத்தி நான் இப்ப பேச போறேன். மூணாவது வந்து ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன். ஐஎஸ்ஓ என்பது ஒரு கம்பெனில வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து 100% குவாலிட்டி இருந்தா அது இந்த நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் நம்ம கிட்ட இப்போ ஐஎஸ்ஓ 9001 2015 இருக்கு. பிகாஸ் இந்த COVID-19 சீசன்னால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் கிவன் அஸ் அ லெவரேஜ். ஸோ டிசம்பர் 2020 வரைக்கும் 2015 சர்டிபிகேட் வேலிட் இருக்கு. 2020 டிசம்பர் வரைக்கும் 2015 சர்டிபிகேஷன் இன்னும் வேலிட் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இப்போ 2015 சர்டிபிகேஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாலாவது சர்டிபிகேஷன் பத்தி பேசும்போது இது சர்டிபிகேஷன் வந்து ஜிஎம்பி, குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ் என்ன சொல்லலாம். ஒரு கம்பெனில வந்து நார்மலி நம்மோட ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க தான் மேனுஃபேக்சர் பண்ண போறோம், நாங்க தான் அதை வந்து மார்க்கெட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இண்டஸ் விவா கம்பெனில வந்து இண்டஸ் விவா தான் நம்மோட ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது, நாங்க தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் பண்றோம். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து கவர்மெண்ட் நமக்கு வந்து they give us good manufacturing practice, GMP certification சொல்றாங்க. இந்த ஒரு சர்டிபிகேஷன் கூட நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு இந்த சர்டிபிகேஷன் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ டெஃபினெட்லி நீங்க வந்து நமக்கு ஒரு இமெயில் அனுப்புங்க at doctor@indusviva.com. doctor@indusviva.com ஒரு இமெயில் அனுப்புங்க. நாங்க இந்த 4 சர்டிபிகேஷன்ஸ் நாங்க உங்களுக்கு திரும்ப அனுப்பிடுறோம். ஸோ நீங்க இந்த சர்டிபிகேஷன்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுக்கலாம், நீங்க இது சோஷியல் மீடியால ஷேர் பண்ணலாம். நீங்க ப்ரமோஷன் பண்றதுக்கு, எஸ்பெஷலி இந்த ப்ராடக்ட் ரீசேல்ஸ், ரீபர்ச்சேசஸ், ரீட்டைலிங் பண்றதுக்கு இது டெஃபினெட்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க டெஃபினெட்லி அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன இமெயில் எனக்கு அனுப்புங்க. நீங்க doctor@indusviva.com doctor@indusviva.com ஒரு இமெயில் அனுப்புங்க. இமீடியட்லி நாங்க உங்களுக்கு நாளைக்கு இந்த ஒரு 4 சர்டிபிகேட்ஸ் நாங்க திரும்ப அனுப்பிடும். ஸோ நம்மளோட இண்டஸ் விவா ப்ராடக்ட்ஸ் பத்தி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும் இண்டஸ் விவா ப்ராடக்ட்ஸ் ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸுக்கு 4 அர்த்தம் இருக்கு, 4 டெஃபினிஷன், 4 மீனிங்ஸ் இருக்கு. முதலாவது அர்த்தம் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு தடுப்பு ப்ராடக்ட், ஒரு ப்ரிவென்டிவ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். சப்போஸ் உங்களுக்கு இன்னைக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பட் நாளைக்கு எதிர்காலத்துல நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கிட்ட ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தா உங்களுக்கு எந்த மாதிரி நோய்கள் கூட எதிர்காலத்தில் உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் பிரிவென்டிவ். வந்து நம்மோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் என்ன சொல்லலாம், ஒரு முழுமையான ஒரு ப்ராடக்ட். ஒரு முழுமையான ப்ராடக்ட் என்பது தலையிலிருந்து கால் வரை வேலை செய்யும் ப்ராடக்ட்ஸுக்கு நாங்க ஹோலிஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லணும். ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டயபெட்டிஸ்ல வந்து மருந்து மாத்திரை இருக்கு. ஸோ அந்த ஒரு மருந்து மாத்திரை நீங்க சாப்பிடும் போது வெறும் உங்க பான்கிரியாஸ் மேல மட்டும் தான் அது வேலை செய்யும், வெறும் உங்க லிவர் மேல மட்டும் தான் அது வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்மோட ப்ராடக்ட்ஸ் ஐ காஃபி கிரீமர், ஐ காஃபி பிளாக் நீங்க சாப்பிடும் போது அது வெறும் பான்கிரியாஸ் மேல மட்டும் தான் அது வேலை செய்யல ஃப்ரெண்ட்ஸ். உங்க பிரெயின் மேல, இயர் மேல வேலை செய்யும், உங்க இன்டெஸ்டைன்ஸ் மேல வேலை செய்யும், உங்க வயர் மேல வேலை செய்யும். இந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் நம்மோட ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஒரு முழுமை, ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட், ஒரு ஹோலிஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மோட ப்ராடக்ட் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் என்பது அர்த்தம் நீங்க சொல்லும் போது நார்மலி இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சேஃப்லி இது இன்னொரு ப்ராடக்ட்ஸ் சேர்த்து நீங்க சாப்பிடலாம், உங்க சாப்பாட்டு சேர்த்து நீங்க சாப்பிடலாம், எதுவுமே ப்ராப்ளம், எதுவுமே பிரச்சனை இருக்காது. நாலாவது அர்த்தம் நீங்க பாருங்க, காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட். நத்திங் பட் ஆகுமெண்டட் பெனிஃபிட்ஸ் என்பது ஒரு மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு 10 பெனிஃபிட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ். ஐ ஹோப் த பாயிண்ட் இஸ் கிளியர் டு எவ்ரிபடி. ஸோ இண்டஸ் விவா ப்ராடக்ட்ஸ் டெஃபினிஷன் சொல்லும் போது அனைவரும் நீங்க பாருங்க, இந்த 4 டெஃபினிஷன்ஸ் பத்தி நீங்க ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்து பேசும்போது அந்த ப்ராஸ்பெக்டிங் பண்றதுக்கு, எஸ்பெஷலி
கஸ்டமர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஞானம் இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி வரும் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ லெட் அஸ் கோ அஹெட். ஸோ இப்போ முதலாவது ப்ராடக்ட் நம்மோட ஐபல்ஸ், நம்மோட ஸ்டார் ப்ராடக்ட். ஸோ நம்மோட ஒரு சூப்பர் பிராண்ட் பத்தி இப்போ நான் பேச போறேன். இங்க எல்லாருக்கும் இது தெரியும், ஐபல்ஸ் வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஐபல்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராடக்ட், ஐபல்ஸ் வந்து ஒரு சூப்பர் பிராண்டு. அது வெறும் ஒரு மாமூலி பிராண்ட் இல்லை ஃப்ரெண்ட், இது வந்து ஒரு சூப்பர் பிராண்ட் என்று சொல்லலாம். இந்த ஐபல்ஸ் வந்து நார்மலி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஒரு 15 பழம் அதுல இருந்து இந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லும் போது நார்மலி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுக்கு இந்த ஒரு இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் பத்தி நான் இப்ப பேச போறேன். அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன், இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள், இதோட அர்த்தம் வந்து இது ஒரு ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட் கிடையாது. அந்த ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட் வந்து அது கடைசி ஒரு ஸ்டேஜ். அது முதலாவது ஸ்டேஜ் இல்லை, அது கடைசி ஸ்டேஜ். பட் முதலாவது ஸ்டேஜஸ் நீங்க பார்த்தா அது டயபெட்டிஸ் இருக்கலாம், உங்க பழக்கம், உங்க ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கலாம், ஆல்கோஹால், பிபி இருக்கலாம், ஹை கொலஸ்ட்ரால் இருக்கலாம், ஒரு கெட்ட கொழுப்பு இருக்கலாம் உங்க ரத்தத்திலே, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், சப்போஸ் உங்களுக்கு எக்ஸசைஸ் இல்லைன்னா, அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், சப்போஸ் உங்க சாப்பாட்டிலே அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் இல்லைன்னா, உங்களுக்கு தூக்கம் நார்மலி இந்த தூக்கம் வந்து நார்மலா இருந்தா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நோய்கள் வராது. ஆக்சுவலி சப்போஸ் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு, இந்த ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு தூக்கம் வராது. பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் எல்லா ஒரு நோய்கள் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பிரெத்லெஸ்னஸ், ரெஸ்பிரேஷன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, கால்ல வந்து ஸ்வெல்லிங் வரும், பஃபினஸ் ஆஃப் த ஃபேஸ், உங்க ஃபேஸ்ல வந்து ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கு, எக்ஸசிவ் ஃபெட்டிக், ஒரு மயக்கம் மாதிரி, ஒரு வீக்னஸ் மாதிரி இருக்கு, உங்க வயிறு வேதனை, எஸ்பெஷலி உங்க வயிறுல வந்து நிறைய ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த கேஸ் ப்ராப்ளம்ஸ் மாதிரி, உங்க வெயிட் லாஸ், வெயிட் கெயின், இந்த மாதிரி எல்லா ஒரு காரணம் நீங்க பாருங்க. எல்லா காரணம் வந்து ஃபைனலி வந்து உங்களுக்கு கடைசி ஸ்டேஜ்ல நீங்க பார்த்தா அந்த ஒரு மக்களுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் வரப்போறது. ஆல்ரெடி ஸோ ப்ராபப்லி விஷயம் உங்களுக்கு வந்து யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் திஸ். ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் என்பது ஒரு கடைசி ஸ்டேஜ். எல்லா அதர் திங்ஸ் வாட் யூ ஆர் சீயிங் ஆன் த ஸ்கிரீன் ரைட் நவ், இப்போ நீங்க ஸ்கிரீன் மேல நீங்க பாருங்க, இது எல்லாமே வந்து ஒரு காரணங்கள். ஸோ நம்மோட ஐபல்ஸ், ஒவ்வொரு நாள் நீங்க ஐபல்ஸ் சாப்பிடும் போது இந்த ஒரு காரணம் வந்து கம்ப்ளீட்லி அது நாசனம் பண்றது. ஓகே, ஸோ ஒரு வாட்டை இந்த காரணம் வந்து டெஸ்ட்ராய் ஆகும் போது உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் எந்த மாதிரி இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐபல்ஸ். இப்போ அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மோட உடம்புல இருக்கு, பட் அதோட நம்பர் வந்து கம்மி இருக்கு. ஸோ அதனாலதான் நாங்க சொல்றது, வெளியிலிருந்து நாங்க ஐபல்ஸ் சாப்பிடும் போது அந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்பர்ஸ் நம்மோட உடம்புல ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்பது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருக்கும் தெரியும் கொரோனா வைரஸ் இருக்கு. கொரோனா வைரஸ் வந்து நம்மோட டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்றாங்க. அது நோஸ்ல இருந்து இருக்கலாம், வாயிலிருந்து இருக்கலாம். அந்த ஒரு செக்ரீஷன் இன்னொருத்தருக்கு வந்தா அவருக்கு வந்து இந்த ஒரு கொரோனா வைரஸ் வியாதி வரும். சரி, நார்மலி உங்க உடம்புல வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆல்ரெடி இருந்தா உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வராது. பிகாஸ் அந்த ஒரு சின்ன சின்ன வைரஸ் உடம்புல போகும்போது கூட உங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அந்த வைரஸ் இட் வில் ஃபைட் அகேன்ஸ்ட் இட். அந்த வைரஸ் கிட்ட ஃபைட் பண்றது அது. அதனாலதான் அந்த வைரஸ் வந்து இட் வில் டை தேர். ஸோ அதனாலதான் நீங்க இந்தியால இப்போ கூட நீங்க பாருங்க, டெத் ரேட் வந்து கம்மி இருக்கு, இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமா இருக்கு. பட் டெத் ரேட் வந்து நீங்க அமெரிக்கால நீங்க ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது, டிஸ்டிங்விஷ் பண்ணும்போது அது வந்து அமெரிக்கால ஏறும், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அது ஏறு இருக்கு. பட் இந்தியால வந்து டெத் ரேட் ஏறலை. பிகாஸ் நம்மோட உடம்புல வந்து அந்த அளவுக்கு அந்த இம்யூனிட்டி இருக்கு. இப்போ கூட அந்த அளவுக்கு இம்யூனிட்டி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஒரு வாட்டி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்க உடம்புல இருந்தா உங்களுக்கு எந்த மாதிரி நோய்கள் வராது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நம்மோட ப்ராடக்ட் ஐபல்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான பழம் நீங்க பார்த்தா அது வந்து அசாய் பெரி. இந்த அசாய் பெரிக்கு வந்து ஒரு சயின்டிபிக் பேர் இருக்கு. அந்த பேரை வந்து இட் இஸ் யூட்டர்ப் ஒலரேஷியா என்று சொல்றாங்க. இந்த ஒரு அசாய் பெரி வந்து
தென் அமெரிக்கா நாட்டுல வந்து இந்த அமேசான் காட்டுல மட்டும்தான் இது கிடைக்கும். இந்த ஒரு அமேசான் காட்டு வந்து ஒரு 4 நாட்டுல இருக்குது. சவுத் அமெரிக்கால வந்து பிரேசில்ல இருக்கு, அர்ஜென்டினால இருக்கு, வெனிசுவேலால இருக்கு, கோஸ்டாரிக்கால இருக்கு. இந்த ஒரு நாட்டுல வந்து உங்களுக்கு இந்த பழம் கிடைக்கும், அங்க மட்டும்தான் கிடைக்கும். சோ இந்த ஒரு பழம் வந்து இந்த இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு நல்ல பழம். நம்ம உடம்புல வந்து நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பழம். இந்த ஒராக் ஸ்கோர் வந்து 1,00,000 மேல இருக்கு. அந்த ஒரு பழம் இந்த ஒரு சூப்பர் ஃப்ரூட் என்ன சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேர் வந்து சூப்பர் பிராண்ட் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஐபல்ஸ். அது மட்டும் இல்ல, கேன்சர் செல்ஸ் டெஸ்ட்ராய் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பழம். இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட், நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல பழம். அது மட்டும் இல்ல, இது சாப்பாட்டு மாதிரி அந்த ஒரு அமேசான் காட்டுல வந்து இந்த ஆதிவாசிகள் வந்து ஒவ்வொரு நாள் வந்து இந்த பழம் சாப்பிடுறாரு. அவருக்கு இன்னைக்கு கூட வந்து எந்த மாதிரி வைரஸ் டிசீசஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அசாய் பெரி. சோ நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து எத்தனை அசாய் பெரி இருக்கு, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் அசாய் பெரி? சோ 14% நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து அசாய் பெரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு பிக்சர்ல, இந்த ஒரு ஸ்லைட்ல நீங்க பாருங்க, அந்த லெஃப்ட் சைட்ல வந்து அசாய் பெரி பழம் இருக்கு. சோ நாங்க வந்து இந்த அசாய் பெரி பழம் வந்து -80 டிகிரிஸ்க்கு நாங்க ஃப்ரீஸ் பண்ண போறோம். அந்த ஒரு ஃப்ரீஸ் பண்ணும்போது நாங்க அந்த பழம் வந்து நாங்க பவுடர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு பவுடருக்கு பேர் வந்து ஃப்ரீஸ் ட்ரைடு பவுடர்னு சொல்றாங்க. இந்த ஃப்ரீஸ் ட்ரைடு பவுடர் வந்து ஒரு பேட்டன்டட் ஒரு புது டெக்னாலஜி இது. இந்த ஒரு ஃப்ரீஸ் ட்ரைடு பவுடர் அர்த்தம் நீங்க பார்க்கும்போது, அந்த ஒரு மரம், அந்த ஒரு ட்ரீல வந்து அந்த அசாய் பெரிக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஒரு குவாலிட்டி வந்து நம்மோட ஐபல்ஸ் பாட்டில்ல கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேம் குவாலிட்டி, அந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி நம்மோட ப்ராடக்ட் ஐபல்ஸ்ல வந்தது ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீஸ் ட்ரைடு பவுடர்னு சொல்றாங்க. சோ ஒராக் வேல்யூ பத்தி பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ், நார்மலி நம்ம வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நாளுக்கு வந்து 5000 யூனிட் ஒராக் ஸ்கோர் இருந்தா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நோய்கள் வராதுன்னு சொல்லிருக்கு. சோ பட் அந்த 5000 யூனிட்ஸ் உங்களுக்கு சப்போஸ் நீங்க 3.5 kg ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு 5000 யூனிட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் 3.5 kg பழம் நீங்க சாப்பிட முடியுமா? தட் இஸ் a different question. So definitely சாப்பிட முடியாது. only fruits 3.5 kg, 3.5 kg நீங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டா உங்களுக்கு அந்த வர முடியாது. definitely it is not possible. So அதனாலதான் நாங்க வந்து ஒரு நாளுக்கு வந்து 60 ml ஐபல்ஸ் நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு 5000 இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 7,000 யூனிட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐபல்ஸ். ஸோ ஐபல்ஸ்ல வந்து வெறும் இந்த அசாய் பெரி மட்டும் இல்லை, அசாய் பெரி சேர்த்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து 14 பழம் இருக்கு. டோட்டலி நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து 15 பழம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலி இட் இஸ் 1 + 14 சொல்லுதா. ஸோ டோட்டலி இட் இஸ் 15 ஃப்ரூட்ஸ். 15 பழம் இருக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து. அந்த 15 பழம் நீங்க பார்த்தா அது அசாய் பெரி இருக்கலாம், ஒரு பைனாப்பிள் இருக்கலாம், கிவி ஃப்ரூட் இருக்கலாம், நம்ம சாத்துக்குடி இருக்கலாம், நம்மளோட பனானா வாழைப்பழம் இருக்கலாம். இந்த மாதிரி பழம் எல்லாம் இருக்கு. இதோட பழ குவாலிட்டி நீங்க பார்த்தா, அந்த பழத்துல நீங்க பார்த்தா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நல்லா இருக்கு. இந்த ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடம்புல சேரும் போது உங்களுக்கு எந்த ஒரு நோய்கள் எதிர்காலத்திலே வராது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் த காம்போசிஷன் ஆஃப் ஐபல்ஸ் என்று சொல்லலாம். அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு ஸ்லைட்ல நீங்க பாருங்க, இந்த ஒரு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பத்தி நான் இப்ப பேசுறேன் உங்ககிட்ட. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நார்மலி ஒரு நோய்க்கு ஒரு காரணம். இந்த நோய்க்கு ஒரு காரணம் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன சொல்லலாம். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வரும், உங்களுக்கு ஆல்சைமர்ஸ் டிசீஸ் வரும். சப்போஸ் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து உங்க இதயத்திலே இருந்தா உங்களுக்கு வந்து இந்த இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள், அது வந்து உங்க கொலஸ்ட்ரால் இருக்கலாம், உங்க செஸ்ட் பெயின் இருக்கலாம், இந்த மாதிரி நோய்கள் உங்களுக்கு வரும். சப்போஸ் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து உங்க கிட்னில இருந்தா உங்களுக்கு கிட்னி டிசீஸ் வரும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து உங்க தோல்ல இருந்தா உங்களுக்கு தோல் நோய்கள் வரும். எஸ்பெஷலி இந்த சோரியாசிஸ் இருக்கலாம், இந்த டெர்மடைட்டிஸ் இருக்கலாம். சப்போஸ் இந்த ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் வந்து உங்க ஜாயிண்ட்ஸ்ல இருந்தா உங்களுக்கு மூட்டு வலி வரும். எஸ்பெஷலி ஆர்த்ரைட்டிஸ் என்ன சொல்றாங்க. இந்த நோய்க்கு ஒரு காரணம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்பது அர்த்தம் இவ்வளவுதான். சோ இது வந்து ஒரு நோய்க்கு ஒரு காரணம் என்று சொல்லலாம். சோ நம்ம ஐபல்ஸ் நீங்க ஒவ்வொரு நாள் சாப்பிடும் போது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 60 ml ஐபல்ஸ் நீங்க எவ்ரிடே நீங்க சாப்பிடும் போது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் ஆக போகுது.
இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகும்போது டெஃபினெட்லி உங்களுக்கு எந்த மாதிரி நோய்கள் வராது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகும்போது உங்களுக்கு எதிர்காலத்திலே கூட எந்த மாதிரி நோய்கள் உங்களுக்கு வராது. This is what is called as fighting the free radicals என்று சொல்லலாம். So, what are the benefits of iPulse? iPulse benefits நோய்களுக்கு iPulse என்பது ஒரு முக்கியமான ஒரு மருந்து. So, இது இதயத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறது, ஒரு சக்தி கொடுக்கிறது, ஒரு பலம் கொடுக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு கெட்ட கொழுப்பு. நார்மலி நம்ம ரத்தத்துல வந்து நல்ல கொழுப்பு இருக்கு, கெட்ட கொழுப்பு இருக்கு. இந்த நல்ல கொழுப்பு நம்ம உள்ளே இருந்தா அது நல்லதுதான். பட் கெட்ட கொழுப்பு வந்து அது வெளியில போகும்போது நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இந்த iPulse நீங்க சாப்பிடும் போது இந்த கெட்ட கொழுப்பு வந்து உங்க உடம்புல இருந்து வெளியில போகுது. சோ அது மட்டும் இல்லை, நம்ம iPulse வந்து நம்ம உடம்புல தலையிலிருந்த கால வரை அது வேலை செய்யும். ஒரு சின்ன சின்ன செல் மேலே அது வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் எபிலிட்டி என்று சொல்றோம். இம்யூனோமாடுலேட்டர் பெனிஃபிட்ஸ், நம்மோட இம்யூனிட்டி வந்து நம்மோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அது இன்க்ரீஸ் பண்ண போறது. பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் தட் ஆல்சோ இட் ஃபைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்க்கும்போது நாங்க ஆன்டி கேன்சர் பெனிஃபிட்ஸ், அந்த கேன்சர் நோய்கள்ல பேஷண்ட்ல வந்து கூட ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட். நம்ம நர்வஸ் சிஸ்டம்ல நீங்க பார்த்தா இந்த நினைவு என்பது நம்மோட மெமரி பவர் என்ஹான்ஸ் பண்றதுக்கு, நினைவு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். அது மட்டும் இல்லை, நம்ம நீரிழிவு நோயில வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரப்போறது. நார்மலி நீரிழிவு நோயில வந்து எல்லாருக்கும் இது தெரியும். அந்த டயபெட்டிஸ்ல வந்து உங்களுக்கு சுகர் ஏறும், அது மட்டும் தான் தெரியும். பட் இந்த நீரிழிவு நோயில வந்து நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வரப்போறது. கண்ணுல காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அந்த பேரை வந்து ரெட்டினோபதி என்ன சொல்றாங்க. ரெண்டாவது வந்து கிட்னியில ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ஒரு ப்ராப்ளமுக்கு வந்து நெஃப்ரோபதி என்ன சொல்றாங்க. மூணாவது வந்து உங்க நரத்தில ப்ராப்ளம் வரும். அந்த ஒரு ப்ராப்ளமுக்கு வந்து நாங்க நியூரோபதி என்ன சொல்லலாம். இந்த நீரிழிவு நோயில வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு iPulse என்பது ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நீரிழிவு பேஷண்ட்ஸ்ல வந்து கூட நீங்க iPulse தைரியமா கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வராது. ஐ ஹோப் த பாயிண்ட் இஸ் கிளியர் டு யூ. ஸோ இப்போ அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். எஸ்பெஷலி டயபெட்டிஸ்ல வந்து நீரிழிவு நோயில வந்து நீங்க iPulse கொடுக்கும்போது சாப்பிடும்போது நீங்க வந்து காலையில வந்து 20 ml, மாலையில வந்து 20 ml, 30 ml கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 20 ml மட்டும் தான் நீங்க கொடுத்தா நல்ல ரிசல்ட்ஸ் வரும். எஸ்பெஷலி இந்த டயபெட்டிஸ்ல வந்து அது சாப்பாடுக்கு ஒரு 6 மணி முன்னாடி நீங்க கொடுத்தா நல்லது. காலையில மட்டும் நைட்ல 20 ml, ஒரு நாளுக்கு வந்து 40 ml மட்டும் தான் நீங்க கொடுக்கணும். எஸ்பெஷலி இந்த டயபெட்டிஸ்ல வந்து இந்த பிபி பிரச்சனை இருந்தா, சப்போஸ் ஒருத்தருக்கு லோ பிபி இருந்தா அவருக்கு வந்து நீங்க காலையில வந்து 30 ml ஒரு டிஃபனுக்கு 1/2 மணி விட்டுட்டு நீங்க கொடுக்கலாம். நைட்ல வந்து கூட நீங்க 30 ml 1/2 மணி விட்டுட்டு நீங்க கொடுத்தா நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஹை பிபி இருந்தா சாப்பாட்டுக்கு முன்னாடி கொடுக்கணும். லோ பிபி இருந்தா நீங்க சாப்பாட்டு அப்புறமா நீங்க கொடுத்தா நல்ல ரிசல்ட்ஸ் வரும். இது மட்டும் தான் அது வித்தியாசம். ஏஜ் லிமிட் பத்தி நீங்க பார்க்கும்போது ஒரு ஆண்டுல இருந்து 1 year, ஃப்ரம் 1 year onwards நீங்க இது iPulse கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 year முன்னாடி நீங்க கொடுக்க கூடாது. ஆஃப்டர் 1 year நீங்க கொடுத்தா நல்லதுதான். 1 yearல இருந்து 100 ஆண்டுகள் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம், எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. பட் பிலோ 1 year கொடுக்க கூடாது. ஸோ டியூரேஷன் ஆஃப் இன்டேக் எஸ்பெஷலி நீங்க ஒரு 3 மாசம் கொடுத்தா நல்ல ரிசல்ட் வரும். மேக்சிமம் நீங்க ஒரு ஆண்டு நீங்க சாப்பிட்டா கூட எதுவுமே ப்ராப்ளம் வராது. டைம் ஆஃப் இன்டேக் பத்தி பார்க்கும்போது நீங்க காலையில வந்து 7:30 இருந்து 9 o'clock வரை, மாலையில வந்து கூட 7:30 இருந்து 9 o'clock, அந்த ஒரு டைம்ல வந்து நீங்க iPulse சாப்பிடும்போது நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிரெக்னன்சி இருந்தா முதலாவது 6 மாசம் மட்டும் தான் நீங்க iPulse கொடுங்க. ஸோ லாஸ்ட் 3 months நீங்க கொடுக்க கூடாது. லாக்டேஷன்ல அதோட அர்த்தம் வந்து தாய்ப்பால் கொடுக்கிற டைம்ல வந்து ஆல்ரெடி சைல்டு பர்த் ஆச்சு. ஆஃப்டர் சைல்டு பர்த் தாய்ப்பால் கொடுக்கிற டைம்ல வந்து முதலாவது மாசம் கொடுக்க கூடாது. 2வது மாசம் நீங்க iPulse நீங்க அந்த ஒரு தாய்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க iPulse கொடுத்தா நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் பேச போறேன் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் நம்மோட கம்பெனி அருமையான ப்ராடக்ட் iCoffee பத்தி நான் இப்போ பேச விரும்புறேன். iCoffee என்பது 2 வேரியன்ட்ஸ்ல இருக்கு. முதலாவது வந்து iCoffee கிரீமர், ரெண்டாவது வந்து iCoffee பிளாக். இதோட சின்ன வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ முதலாவது iCoffee கிரீமர்ல வந்து மில்க் கிரீமர் இருக்கு.
மில்க் கிரீமர் என்பது பால் இந்த எடுத்த கிரீமருக்கு நாங்க மில்க் கிரீமர் என்ன சொல்றோம். சோ மில்க் கிரீமர் இருக்கு, அதுல சுகர் இல்லை. மில்க் கிரீமர்ல வந்து சுகர் இல்லை. சோ ஐ காஃபி பிளாக்ல வந்து அந்த மில்க் கிரீமர் கிடையாது. ரெண்டாவது வித்தியாசம், ஐ காஃபி கிரீமர்ல வந்து இந்த சால்சிட்டால் வந்து 11% இருக்கு. ஐ காஃபி பிளாக்ல வந்து சால்சிட்டால் வந்து 22% இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐ காஃபி பிளாக் வந்து இன்சுலின் எடுத்த டயாபெட்டிஸ்ல நீங்க கொடுங்க. இன்சுலின் டயாபெட்டிஸ்ல நீங்க ஐ காஃபி பிளாக் கொடுங்க, நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். வேற எல்லாமே டயாபெட்டிஸ்ல வந்து நீங்க ஐ காஃபி கிரீமர் கொடுத்தா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ராபப்ளி இந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு இப்போ யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் இட். ஸோ அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீரிழிவு நோய் வந்து ஒரு வியாதி இல்லை. இந்த நீரிழிவு நோய் வந்து ஒரு 10 வியாதி சேர்த்துட்டு இது ஒரு வியாதி என்ன சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டயாபெட்டிஸ்ல வந்து நார்மலி வந்து நம்ம உடம்புல இன்சுலின் இருக்காது. இன்சுலின் இருந்தா கூட அது அந்த அளவுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், அந்த லெவலுக்கு இருக்காது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டயாபெட்டிஸ். ஸோ டயாபெட்டிஸ்ல வந்து நம்மளோட கார்போஹைட்ரேட்டு, நம்மளோட ஃபேட்டு, புரோட்டீன் மெட்டபாலிசம்ல ஒரு வித்தியாசம் வரும். அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு டயாபெட்டிஸ் டயக்னோஸ் ஆகும்போது அவருக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவருக்கு வந்து எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது. பட் எதிர்காலத்தில் வந்து அவருக்கு வந்து பெருசு பெருசு ப்ராப்ளம் வரப்போறது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அஸ் டயாபெட்டிஸ் என்று சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டயாபெட்டிஸுக்கு வந்து காரணம் இருக்கு. அந்த காரணம் வந்து முதலாவது காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க. ரெண்டாவது காரணம் வந்து அப்நார்மல் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் இந்த லிவர். சரி, நம்மளோட உடம்புல லிவர் இருக்கு இல்லையா, நார்மலி இந்த லிவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கன். இந்த லிவர் வந்து நம்ம வீட்டுல இருக்கிற டஸ்ட்பின் மாதிரி. ப்ராப்ளி எல்லார் வீட்டுல டஸ்ட்பின் இருக்கு இல்லையா. டஸ்ட்பின் வந்து நாங்க நார்மலி நம்மோட வீட்டுல இந்த ஒரு டஸ்ட் இருந்தா நாங்க எல்லாமே அந்த டஸ்ட்பின் நாங்க போட்டிருக்கோம். ஒரு வாட்டி அந்த டஸ்ட்பின் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு அந்த வாசனை வரும், ஒரு கெட்ட வாசனை வரும். கரெக்டா? சோ அந்த மாதிரி தான் நீங்க அந்த கெட்ட வாசனை வரும்போது நீங்க அந்த டஸ்ட்பின் வந்து வெளியில நீங்க யூ த்ரோ இட் ஆஃப். ஸோ அந்த இஃப் யூ டோன்ட் த்ரோ இட் ஆஃப் அந்த வாசனை வரும். இட் வில் காஸ் அ லாட் ஆஃப் டிசீசஸ். அதுல இருந்து ஒரு நோய்கள் வரும். கரெக்ட்? அந்த மாதிரி தான் நம்மளோட உடம்புல வந்து நம்ம லிவர் வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரி. நாங்க ஒவ்வொரு நாள் நாங்க சாப்பிட்டு இருக்கோம், நாங்க வாட் எவர் வி ஆர் ட்ரிங்கிங் அண்ட் ஈட்டிங், அது எல்லாமே வந்து உங்க லிவர்ல வந்து அது அக்யூமுலேட் ஆக போகுது. அதனாலதான் உங்க லிவர் வந்து அதிகமா ஒரு ப்ராப்ளம்ஸ் எடுக்கிற ஒரு இடம். ஸோ நீங்க ஒவ்வொரு நாள் நீங்க ஐ காஃபி சாப்பிடும் போது ஃப்ரெண்ட்ஸ், உங்க பான்கிரியாஸ் மட்டும் இல்லை, உங்க லிவர் வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் ஆகுது. சுத்தமான ஒரு லிவர் உங்களுக்கு கிடைக்கும். ஐ காஃபி நீங்க எவ்ரிடே சாப்பிடும் போது ஒரு சுத்தமான லிவர் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி நம்ம உடம்புல வந்து லிவர் சுத்தமா இருந்தா கம்ப்ளீட் பாடி முழுமையான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். கம்ப்ளீட் பாடி ஒரு ஹெல்த்தி பாடியா மாறும் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐ காஃபி என்ன சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நம்மோட இந்தியா நாட்டு வந்து இந்த நீரிழிவு நோய்க்கு வந்து ஒரு தலை நாட்டு, உலகத்திலே நீங்க பார்த்த ஒரு தலை நாட்டு ஃப்ரெண்ட்ஸ். 2040 அந்த ஒரு டைம்ல நீங்க பார்த்தா நம்மோட நாட்டில வந்து 100% மேலே மக்களுக்கு வந்து இந்த ஒரு நீரிழிவு நோய் வரப்போறது. திஸ் இஸ் வாட் இஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதனாலதான் இன்னிலிருந்தே நீங்க நம்மோட ப்ராடக்ட்ஸ் ஐ காஃபி கிரீமர், ஐ காஃபி பிளாக் நீங்க யூஸ் பண்ணுங்க, இன்னொருத்தருக்கு அது சஜஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெஃபினெட்லி நாங்க இந்த ஒரு 100% ரிசல்ட் 2040 வரை நாங்க டெஃபினெட்லி அந்த ஒரு தடுப்பு, அந்த ப்ரிவென்ஷன் நாங்க டெஃபினெட்லி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மோட ப்ராடக்ட் சாப்பிடும் போது அந்த ஒரு ப்ரிவென்ஷன் டெஃபினெட்லி நாங்க பண்ண. ஸோ இந்த ஒரு நீரிழிவு நோய் வந்து ஒரு வியாதி கிடையாது. இது ஒரு 10 வியாதி சேர்த்துட்டு 10 நோய் சேர்த்துட்டு என்ன சொல்லலாம். அது ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கலாம். நார்மலி அதிகமா யூரின் போறாங்க, நார்மலி யூரினுக்கு போறோம். பட் இந்த ஒரு நீரிழிவு நோயில வந்து அதிகமா யூரின் ப்ராப்ளம் வருது. எஸ்பெஷலி இந்த யூரின் 15 வாட்டி அந்த யூரின் ப்ராப்ளம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, வெயிட் கெயின், வெயிட் லாஸ் ப்ராப்ளம் வரும், இந்த காய ப்ராப்ளம் வரும், அதிகமா பசிக்கிறது. நார்மலி எல்லாருக்கும் பசி இருக்கு. பட் இந்த ஒரு நீரிழிவு நோயில வந்து அதிகமா பசிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் கூட வரப்போறது, கண்ணுல ப்ராப்ளம் வரும், யோனி எஸ்பெஷலி இந்த லேடிஸ்ல வந்து இந்த லேடிஸ் ப்ராப்ளம் வரும். இந்த பிசிஓடி ப்ராப்ளம் என்ன சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி பாலிசிஸ்டிக் ஒவேரியன் பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் கூட வரப்போறது.
இந்த கால்ல வந்து இந்த நர்வ் ப்ராப்ளம் கூட வர போறது ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி இந்த நர்வ் ப்ராப்ளம் என்பது we call this as diabetic neuropathy ன்னு சொல்லலாம். அண்ட் அதிகமா அந்த ஒரு தாகம், அதிகமா ஒரு தர்ஸ்ட், அந்த ஒரு இன்னும் தண்ணி சாப்பிடுறதுக்கு ஒரு தாகம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் திஸ் புட் டுகெதர் we call this as diabetes. ஸோ நீங்க வந்து ஐ காஃபி சாப்பிடும் போது வெறும் சுகர் மட்டுமா, அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐ காஃபி தான். ஸோ அது வெறும் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு ப்ராடக்ட் இல்லை, இது எல்லா ஒரு ப்ராப்ளம்ஸ் செட்ரைட் பண்றதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மோட ஐ காஃபி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். நம்மோட ஐ காஃபில வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் பத்தி நான் இப்போ பேச போறேன். அந்த இன்கிரீடியன்ட் வந்து சலேசியா ரெட்டிகுலேட்டா. அந்த பேரை வந்து ஏகநாயக்கம் என்ன சொல்லலாம். இந்த ஒரு ஏகநாயக்கம் வந்து நம்மோட இந்தியா நாட்டில் இப்போ கிடைக்கும். இந்த ஒரு ஏகநாயக்கம் வந்து இந்த நீரிழிவு நோய்க்கு ஒரு முக்கியமான ஒரு மெடிசனல் பிளான்ட் என்ன சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் என்ன சொல்லலாம். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ். நம்மோட ப்ராடக்ட்ல வந்து ஒரு பிரீமியம் குவாலிட்டி காஃபி பீன்ஸ் கூட இருக்கு. இந்த காஃபி பீன்ஸ் வந்து கூட இது டயபெட்டிஸ் கம்மி பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். மூணாவது வந்து நம்மோட ப்ராடக்ட்ல வந்து மிகுனா ப்ரூரன்ஸ், இது தமிழ்ல வந்து நாங்க பூனைக்களின்னு சொல்லலாம், பூனைக்களி. இந்த பூனைக்களி வந்து இது கூட சுகர் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மோட ப்ராடக்ட்ல வந்து வேற ப்ராடக்ட்ஸ் நீங்க மார்க்கெட்ல பார்த்தா வித்தியாசம், ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பார்த்தா வேற காஃபி ப்ராடக்ட்ஸ்ல வந்து கேஃபீன் அதிகமா இருக்கு. பட் கேஃபீன் கம்ப்ளீட் நம்மோட ப்ராடக்ட்ஸ்ல இல்லை. ஸோ நம்மோட ப்ராடக்ட்ல நீங்க பார்த்தா அந்த ஒரு காஃபி பீன்ஸ் வந்து நாங்க ஒரு 40 டிகிரி டெம்பரேச்சர்ல வந்து ரோஸ்ட் பண்ண போறோம். அந்த ஒரு 40 டிகிரி டெம்பரேச்சர்ல ரோஸ்ட் பண்ணும்போது அந்த கேஃபீன் வந்து நம்மோட காஃபி பீன்ஸ்ல இருக்காது. அதனாலதான் நீங்க தைரியமா வெளியில சொல்லலாம், நம்மோட இண்டஸ் வீவா காஃபி ப்ராடக்ட்ல அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதுனா, நம்மோட ப்ராடக்ட்ல வந்து கேஃபீன் இல்லை, கேஃபீன் கிடையாது. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நம்மோட ப்ராடக்ட் ஐ காஃபி வந்து எல்லா ஒரு நீரிழிவு நோயில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கலாம், டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கலாம், பிரெக்னன்சிலே வரப்போற டயபெட்டிஸ் இருக்கலாம், ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கலாம். எந்த விதமான டயபெட்டிஸ்ல நீங்க அதை யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்மோட ப்ராடக்ட் ஐ காஃபி கிரீமர் பிளாக்ல வந்து சக்கரை, இந்த சுகர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், சுகர் இருக்காது. மூணாவது வந்து ஐ காஃபி வந்து நீங்க மினிமம் நீங்க 3 மாசம் நீங்க சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் வரும். மேக்சிமம் நீங்க ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வாட் எவர் யூ டிசைர் நீங்க அது சாப்பிடலாம். ஸோ மெடிசின்ஸ், இன்சுலின் இருந்தா கூட நம்மோட ப்ராடக்ட்ஸ் நீங்க சேர்த்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லை, ஒரு நார்மல் பர்சனுக்கு அவருக்கு வந்து நீரிழிவு நோயே கிடையாது, அந்த ஒரு மக்களுக்கு வந்து கூட நீங்க இந்த ஐ காஃபி கொடுத்தா எதிர்காலத்தில் வந்து அவருக்கு எந்த ஒரு டயபெட்டிஸ், அந்த ஒரு நீரிழிவு நோய் அவருக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். நார்மலி நீங்க ஐ காஃபி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சாஷேட்க்கு வந்து 80 to 100 ml சூடா தண்ணி போட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க. அது கோல்டு வாட்டர் இருக்கக்கூடாது. கோல்டு வாட்டர் இருந்தா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து நார்மல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், பட் நீங்க சூடா தண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 80 to 100 ml ஹாட் வாட்டர் நீங்க போட்டா டெஃபினெட்லி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் ஐ காஃபின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ஸ்லைட்ல இப்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெட் அஸ் டாக் அபவுட் த நெக்ஸ்ட் ப்ராடக்ட். அடுத்த ஒரு அருமையான ப்ராடக்ட், இண்டஸ் வீவா ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பேர் வந்து ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் பார். இப்போ ஒரு பிரச்சனை எல்லார்கிட்ட இருக்கு, சார் ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் பார் இப்போ கிடைக்குமா கிடைக்காதா என்பது நான் உங்களுக்கு அஷூர் பண்றேன். அக்டோபர் 15th அப்புறமா டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு ஸ்டாக்ல வரும், உங்க ஆர்டர் கூட நீங்க பிளேஸ் பண்ணலாம். அக்டோபர் 15 அப்புறமா உங்களுக்கு டெஃபினெட்லி இந்த ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் பார் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் பார்ல வந்து நீங்க பார்த்தா ஒரு 5 பாயிண்ட், முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் பத்தி நான் உங்களுக்கு பேசுறேன் இப்போ. முதலாவது வந்து நம்ம பார்ல வந்து கேலரி கிடையாது, லோ கேலரி இருக்கு. ரெண்டாவது வந்து இதுல வந்து நல்ல ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து பத்தி நான் இப்போ பேச போறேன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. ಈ ಪ್ರಾಡಕ್ಟ್ வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட். இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் என்பது 3 அர்த்தம் இருக்கு. முதலாவது அர்த்தம் வந்து
வெயிட் இன்க்ரீஸ் பண்றது, ரெண்டாவது அர்த்தம் வந்து வெயிட் மேனேஜ் பண்றது, மூணாவது அர்த்தம் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து 3 அர்த்தம் இருக்கு. இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது அர்த்தம் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்றது, ரெண்டாவது வந்து வெயிட் மேனேஜ் பண்றது, மூணாவது வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றது. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த 3 சக்தி இருக்கு. அது ஒரு சக்தி மட்டும் இல்லை. வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்காக அது பார் இல்லை, இன்க்ரீஸ் பண்றதுக்கு, மேனேஜ் பண்றதுக்கு, ரெடியூஸ் பண்றதுக்கு இது ஒரு பாரு 3 வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட். அது மட்டும் இல்லை, நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து ஃபைபர் அதிகமா இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பேச போறேன். நம்மளோட ப்ராடக்ட் 100% நேச்சுரல் ப்ராடக்ட். இதுல எதுவுமே கெமிக்கல்ஸ் இருக்காது, எந்த மாதிரி ஃபிளேவர்ஸ் இருக்காது, எல்லாமே 100% நேச்சுரலா இருக்கு. ஸோ சிமிலர்லி டயபெட்டிஸ் நீங்க பார்த்தா ஒரு 10 வியாதி சேர்த்துட்டு ஒரு வியாதின்னு சொல்லலாம். பட் ஓவர் வெயிட் ஒபிசிட்டி கூட அதே மாதிரி தான். ஸோ இந்த ஒரு ஓவர் வெயிட் ஒபிசிட்டியில நீங்க பார்த்தா அது கூட ஒரு வியாதி இல்லை, ஒரு 10 வியாதி சேர்த்துட்டு ஒரு நோய் என்ன சொல்லலாம். அந்த ஓவர் வெயிட் ஒபிசிட்டி ஒரு நோய் இல்லை, 10 நோய் சேர்த்துட்டு ஒரு நோய். ஸோ அது டயபெட்டிஸ் இருக்கலாம், அது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், இம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம், ஆஸ்தமா இருக்கலாம், பிளட் கொலஸ்ட்ரால் இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், உங்க குரக்கா இருக்கலாம், உங்க கவுட் என்பது ஒரு யூரிக் ஆசிட் ப்ராப்ளம். சப்போஸ் உங்க உடம்புல வந்து யூரிக் ஆசிட் அதிகமா இருந்தா இந்த சின்ன சின்ன விரல்களில வந்து உங்களுக்கு வலி வரும், இந்த பெயின் வரும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். இந்த லோ பேக் பெயின் இருக்கலாம், ஃபேட்டி லிவர் இருக்கலாம், உங்க பக்கவாதம் ஸ்ட்ரோக் இருக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நாங்க ஒரு வியாதி பேர் சொல்லலாம், அது வந்து ஓவர் வெயிட் ஒபிசிட்டி. ஸோ நீங்க ஐஸ்லிம் பார் சாப்பிடும் போது, இன்னொருத்தருக்கு நீங்க ஐஸ்லிம் கொடுக்கும் போது அது வெயிட் கம்மி பண்றதுக்கு மட்டும் இல்லாமல், அது மட்டும் இல்லை, வெயிட் கம்மி பண்றதுக்கு பார் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இதெல்லாம் ஒரு நீங்க ஸ்கிரீன் மேல இப்ப பாருங்க, இதெல்லாம் வியாதிக்கு சேர்த்து ஒரு ப்ராடக்ட். அதுதான் நம்மளோட ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் பார். ஸோ நம்மளோட ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் பார்ல வந்து 3 மேஜர் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு. முதலாவது வந்து செலேசியா ரெட்டிகுலேட்டா, இது டயபெட்டிஸ் கம்மி பண்றதுக்கு ஒரு நல்ல இன்கிரிடியன்ட். ரெண்டாவது வந்து கோலியஸ் ஃபோர்ஸ்கோலின்னு சொல்றாங்க, இது வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல இன்கிரிடியன்ட். மூணாவது வந்து நம்ம எள்ளு, நம்ம சீசேம் சீட்ஸ், இந்த ஒரு கருப்பு எள்ளு. இந்த எள்ளு வந்து நம்ம ஒரு கெட்ட கொழுப்பு கம்மி பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, நம்மளோட ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ்ல வந்து ஃபைபர்ஸ் இருக்கு. அது ஓட்ஸ் ஃபைபர்ஸ், ராகி ஃபைபர்ஸ், இது 2 ஃபைபர்ஸ் நம்மளோட ப்ராடக்ட்ல இருக்கு. மூணாவது வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு. முதலாவது சோய் புரோட்டீன், அது சோயா பீன்ஸ்ல இருந்து வரும். ரெண்டாவது வந்து வே புரோட்டீன் வந்து நம்மோட இந்த பால்ல இருந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். 2 புரோட்டீன் கான்சென்ட்ரேட்ஸ் கூட நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லை, ஹர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், எஸ்பெஷலி நம்மளோட அஸ்வகந்தா இருக்கு, பூனைக்கலி, நம்ம வெல்வெட் பீன் எக்ஸ்ட்ராக்ட் கூட இதுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது 2 எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து நம்மளோட வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோசஸ்ல அந்த ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்கு இந்த 2 எக்ஸ்ட்ராக்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நம்மோட ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் பார் வந்து சப்போஸ் ஒருத்தருக்கு டயாபெட்டிஸ் இருந்தா அவருக்கு கூட நீங்க ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் பார் சஜஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் டயாபெட்டிஸ் ஒபிசிட்டி என்பது ஒரு காயின் 2 முகம் இருந்த மாதிரி, ஒரு 2 ஃபேஸ் மாதிரி. அது ஒரு காயினுக்கு ஹெட் டெயில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியே டயாபெட்டிஸ் ஒபிசிட்டி கூட. பிளட் பிரஷர் இருந்தா கூட அவருக்கு வந்து நீங்க ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் பார் கொடுக்கலாம். பிரெக்னன்சில வந்து முதலாவது 6 மாசம் மட்டும் தான் நீங்க ஐஸ்லிம் பார் கொடுங்க, லாஸ்ட் 3 மாசம் நீங்க கொடுக்க கூடாது. ஆஃப்டர் பிரெக்னன்சி நீங்க தாய்ப்பால் கொடுக்கும் போது முதலாவது மாசம் கொடுக்க கூடாது, 2வது மாசம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தைராய்டு ப்ராப்ளம் ஒருத்தருக்கு இருந்தா அவருக்கு கூட நீங்க ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் பார் சஜஸ்ட் பண்ணணும். பிகாஸ் நம்மளோட இந்தியா நாட்டில் நீங்க பார்த்தா 90% லேடிஸுக்கு வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஹைப்போ தைராய்டிசம் என்ன சொல்றாங்க. இந்த ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருந்து அந்த ஒரு வெயிட் ஏறும். அந்த ஒரு கண்டிஷன்ல கூட நீங்க இந்த ஒரு ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் பார் கொடுக்கும் போது அவருக்கு அந்த வெயிட் ரிடக்ஷன் ஆகுது. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா, இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தா நீங்க டெஃபினெட்லி இந்த ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் பார் சஜஸ்ட் பண்ணலாம். தோல் நோய்களுக்கு, தோல் நோய் என்பது நார்மல் ஸ்கின் டிசீசஸ் கிடையாது. பிரெக்னன்சி அப்புறமா எஸ்பெஷலி லேடிஸ்ல இந்த வயிறு ரீஜன்ல நீங்க பார்த்தா சின்ன சின்ன ஒயிட் லைன்ஸ் வரும். இந்த ஒயிட் லைன்ஸுக்கு வந்து நாங்க ஸ்ட்ரெச் மார்க்ஸ் என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல, ஸ்ட்ரெச் மார்க்ஸ். எஸ்பெஷலி இந்த குழந்தை பிறக்கும் போது, எஸ்பெஷலி இந்த ஆஃப்டர் சைல்டு பர்த் நீங்க பார்த்தா அந்த ஒயிட் லைன்ஸ் காமன் அது. ஸோ அந்த ஒரு கண்டிஷன்ல கூட நீங்க ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ் பார் கொடுத்தா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்ரிபடி ஃபார் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் சொல்றது
எவ்ரி ஈவினிங் மாலையில வந்து 7 to 9 PM இன் பிட்வீன் தட் ஒரு ஐஸ்லிம் பார் நீங்க சாப்பிடுங்க, நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 7 to 9 PM மாலையில வந்து 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள நீங்க ஐஸ்லிம் பார் சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட் ஐஸ்லிம் ஃபிளாட் டம்மீஸ் பார். ஸோ இப்போ அடுத்த ப்ராடக்ட் நம்மோட கம்பெனியை லாஸ்ட் ப்ராடக்ட் பத்தி இப்போ நான் பேச விரும்புறேன். அந்த ப்ராடக்ட் பேர் வந்து ஐக்ளோ. ஸோ ப்ராபப்ளி ஐக்ளோ வந்து நம்ம இந்தியா நாட்டில் வந்து இது முதலாவது ஒரு ப்ராடக்ட், ரெண்டாவது ப்ராடக்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். முதலாவது ப்ராடக்ட் நம்மோட மார்க்கெட்ல வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் யாரு கூட நம்மோட நாட்டில் வந்து they have not done it. Indus Viva is the first company, முதலாவது கம்பெனி. இந்த ஒரு முதலாவது ப்ராடக்ட் இந்த ஸ்கின் கேர் செக்மெண்ட்ல, எஸ்பெஷலி நியூட்ரி காஸ்மெட்டிக் செக்மெண்ட்ல நாங்க தான் இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு ஐக்ளோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ப்ராடக்ட்னு சொல்றாங்க. இது வந்து நார்மல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் கிடையாது. திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் காஸ்மெட்டிக் என்று சொல்லலாம். உள்ளல இருந்தே அது வேலை செய்யும், வெளியில உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஐக்ளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐக்ளோல நீங்க பார்த்தா அழகு, பியூட்டி, அந்த பியூட்டி உங்க பியூட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்க தோல்ல வந்து 100% ஸ்கின் ஹெல்த் உங்களுக்கு இருந்தா அது வந்து 100% பியூட்டி என்ன சொல்லலாம். அழகு என்பது சப்போஸ் உங்களுக்கு தோல் நோய்கள் இல்லைன்னா அதுதான் 100% அழகு ஃப்ரெண்ட்ஸ். அதர்வைஸ் இட் இஸ் நாட் கால்ட் அஸ் பியூட்டி. பியூட்டி என்பது உங்க தோல் மேலே இல்லை, தோல் உள்ளே இருக்கு. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் பியூட்டி. நம்மோட ஐ க்ளோ நீங்க சாப்பிடும் போது அந்த ஒரு உள்ள இருக்கிற ஒரு அழகு அது இம்ப்ரூவ் பண்றது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து உங்க வெளியில இருக்கிற அழகு கூட அது இம்ப்ரூவ் ஆகுது. திஸ் இஸ் வாட் இஸ் நியூட்ரி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லலாம். ஸோ நம்மோட இந்தியா நாட்டில் வந்தா இப்போ காலகட்டத்தில் நீங்க பார்த்தா எஸ்பெஷலி இந்த கொரோனா காலகட்டம், இந்த கொரோனா டைம்ல நாங்க எல்லாருமே நம்மோட கவர்மெண்ட்ஸ் இப்போ சொல்றது ஆக்சுவலி எவ்ரிடே நாங்க மாஸ்க் யூஸ் பண்ணணும், நாங்க இந்த சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி அந்த வைரஸ் ஒரு ப்ரிவென்ஷன் ஆகுதுன்னு டெஃபினெட்லி நாங்க அது ஃபாலோ பண்ணலாம், நாங்க ஃபாலோ பண்ணணும். பட் இந்த ஒரு சானிடைசர்ஸ் நீங்க ஒவ்வொரு நாள் நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த சானிடைசர்ல வந்து ஆல்கோஹால் இருக்கு. அந்த ஆல்கோஹால் வந்து உங்க கை வந்து ட்ரை பண்றது. நம்ம தோல் நோய்களுக்கு 2 காரணம் இருக்கு. முதலாவது காரணம் வந்து ட்ரை ஸ்கின், ரெண்டாவது காரணம் வந்து ஆயிலி ஸ்கின். இது 2 காரணம் மட்டும்தான் ஒரு தோல் நோய்களுக்கு முக்கியமான ஒரு காரணம். ஸோ இந்த ஒரு சானிடைசர்ஸ் நீங்க ஒவ்வொரு நாள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரை ஸ்கின் கண்டிஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எதிர்காலத்திலே டெஃபினெட்லி வந்து தோல் நோய்கள் அதிகமா நம்ம நாட்டிலே வரப்போறது. திஸ் இஸ் வாட் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் டெல்லிங் டுடே. ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இதுதான் தே ஆர் டெல்லிங் டுடே. ஸோ இப்போ டெஃபினெட்லி நீங்க இன்னைக்கு நீங்க ஐக்ளோ இங்கிலிருந்து நீங்க ஐக்ளோ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சாப்பிடும் போது டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து எதிர்காலத்துல எந்த மாதிரி தோல் நோய்கள் வராது ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஐக்ளோ. ஸோ நெக்ஸ்ட் நாங்க பார்க்கலாம். இந்த ஐக்ளோ வந்து நியூட்ரி காஸ்மெட்டிக் என ஒரு பேர் இருக்கு. இது ஒரு அர்த்தம், ஒரு சிம்பிளான ஒரு அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு ப்ராடக்ட்ல வந்து நியூட்ரிஷன் இருந்தா, அந்த ப்ராடக்ட்ல வந்து ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருந்தா அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் வந்து நாங்க நியூட்ரி காஸ்மெட்டிக் என்று சொல்றோம். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரி காஸ்மெட்டிக்ஸ். அதுதான். ஸோ நம்மோட ப்ராடக்ட் ஐக்ளோல வந்து ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட் வந்து சாஃப்ரன். சாஃப்ரன் என்பது தமிழ்ல வந்து குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ எக்ஸ்ட்ராக்ட் வந்து நாங்க நம்ம ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு குங்குமப்பூ வந்து ஒரு நார்மலான ஒரு குங்குமப்பூ இல்லை, காஷ்மீர்ல இருந்தே நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஒரு குங்குமப்பூ வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரீமியம் குங்குமப்பூ. இது ஒரு நார்மல் ஒரு காமன் சாஃப்ரன் கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு பிரீமியம் சாஃப்ரன் என்று சொல்றலாம். இந்த ஒரு சாஃப்ரன் வந்து தோல் நோய்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாஃப்ரன் வந்து உங்க ஸ்கின் மாய்ஸ்சரைசேஷன் பண்றதுக்கு, உங்க ஸ்கின் ஹீலிங் பண்றதுக்கு ஒரு நல்ல வேலை செய்யும். இது இப்போ இல்லை, நம்மோட ஆயுர்வேத புக்ஸ்ல நீங்க பார்த்தா ஒரு 5000 ஆண்டுகள் முன்னாடி இதை பத்தி எழுதிருக்காரு ஆக்சுவலி. இந்த சாஃப்ரன் வந்து தோல் நோய்களுக்கு ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் பத்தி நாங்க அந்த ஒரு புக்ஸ்ல நாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மோட ப்ராடக்ட்ல வந்து சாஃப்ரன் மட்டும் இல்லை, நேச்சுரல் பிளான்ட் கொலாஜன் இருக்கு. ஸோ இந்த நேச்சுரல் பிளான்ட் கொலாஜன் வந்து உங்க தோல் மேலே கருப்பு கருப்பு டாட்ஸ் இருந்தா, பிளாக் டாட்ஸ் இருந்தா அது கம்மி பண்றது. இது நம்ம ப்ராடக்ட்ல வந்து கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு.
அந்த கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட்ல வந்து ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட் அது ரெஸ்வெரட்ரால். இந்த ரெஸ்வெரட்ரால் வந்து உங்க ஸ்கின் மாய்ஸ்சரைசேஷன் பண்றது, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு the skin radiance it will give, ஒரு க்ளோ கொடுக்கிறது ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து கோஜிக் ஆசிட் இருக்கு. இது கோஜிக் ஆசிட் என்பது ஒரு நார்மல் ஆசிட் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பிளான்ட் ஆசிட், ஒரு நேச்சுரலான ஒரு ஆசிட். இந்த கோஜிக் ஆசிட் வந்து இந்த சீவீட்ஸ்ல இருந்து கிடைக்கும். சீவீட்ஸ் என்பது ஒரு கடல் பாச்சி, கடல்ல பாச்சி இருக்கு. அந்த கடல் பாச்சில இருந்து நாங்க இந்த கோஜிக் ஆசிட் எடுத்திருக்கோம். இந்த கோஜிக் ஆசிட் வந்து சன் டேமேஜ் தடுக்க போறது. அது மட்டும் இல்ல, இந்த டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த கோஜிக் ஆசிட் வந்து ஒரு நல்ல மருந்து ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட் வந்து லிக்கரைஸ் எக்ஸ்ட்ராக்ட். இந்த லிக்கரைஸ் வந்து தமிழ்ல வந்து அதிமதுரம் என்ன சொல்லலாம். இந்த ஒரு அதிமதுரம் ஒரு வந்து இந்த வேர் வந்து இந்த அதிமதுரம் நீங்க பார்த்தா ஒரு ஸ்வீட் ரூட். அந்த அதிமதுரம் வந்து இந்த ஸ்கின் லைட்னிங் பண்றதுக்கு, உங்க முகத்துல இங்க தோல்ல வந்து அதிகமான எண்ணெய் இருந்தா அந்த எண்ணெய் கம்மி பண்றதுக்கு இந்த ஒரு லிக்கரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு நல்ல இன்கிரிடியன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து லியூட்டின் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இந்த லியூட்டின் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்மோட மாரிகோல்டு ஃப்ளவர்ஸ், நம்ம சாமந்தி மலர், இந்த ஒரு சாமந்தி மலர்ல வந்து இந்த லியூட்டின் எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கும். இந்த லியூட்டின் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்மளோட ஸ்கின் மாய்ஸ்சரைசேஷன் பண்றதுக்கு, இலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நல்ல வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட்ல வந்து நேச்சுரல் கோக்யூட்டென் இருக்கு. கோக்யூட்டென் என்பது ஒரு கோ என்சைம் கியூட்டென். இது ஒரு என்சைம். இது வந்து கூட நம்ம கடல் பாச்சி, நம்மோட சீவீட்ஸ்ல இருந்து இது கிடைக்கும். இந்த நேச்சுரல் கோக்யூட்டென் வந்து இந்த தோலுக்கு வந்து ஒரு சக்தி கொடுக்கும், ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ ஒரு சக்தி வரும். நார்மலி உங்க உடம்புக்கு சக்தி இருக்கு, பட் உங்க தோலுக்கு கூட சக்தி இருக்கு. அது ப்ராபப்ளி எதுவுமே அது ஒரு ப்ராப்ளமே. அது உடம்புக்கு சக்தி இருக்கு, பட் தோலுக்கு அந்த சக்தி இருக்காது. இந்த ஒரு கோக்யூட்டென் நீங்க சாப்பிடும் போது உங்க உடம்புக்கு கூட சக்தி கிடைக்கும், உங்க தோலுக்கு கூட சக்தி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் தி காம்போசிஷன் ஆஃப் ஐ க்ளோ. ஸோ ஐ க்ளோ என்பது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நான் முன்னாடி உங்களுக்கு அந்த ஸ்லைட்ல சொல்லிருக்கேன். நம்மோட ப்ராடக்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 10 பெனிஃபிட் இருக்கு. ஸோ முதலாவது பெனிஃபிட் வந்து ஸ்கின் லைட்னிங், ஆன்டி ஏஜிங் இருக்கல, ஆன்டி ரிங்கல் இருக்கல, ஸ்கின் மாய்ஸ்சரைசேஷன் பண்றது, அந்த கருப்பு ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்றது, பிளெமிஷான ஒரு காயம், ஒரு பழச காயம் உங்க முகம் மேல நீங்க பாருங்க. ஆக்சுவலி இங்க மிரர் முந்த நிக்க பாருங்க, ஒரு பழச காயம் இருக்கு. அந்த ஒரு காய ஹீல் பண்றதுக்கு இந்த ஒரு ஐ க்ளோ நல்ல வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரேடியன்ட் காம்ப்ளெக்ஷன் கொடுக்கிறது, ஸ்கின் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றது, கம்ப்ளீட் ஸ்கின் ரிஜுவினேஷன், ஒரு முழுமையான ஒரு தோல் நோய்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் என்பது நம்ம ஐ க்ளோ. ஸோ அது மட்டும் இல்லை, உங்க லிவர் டீடாக்ஸ் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிருக்கேன். லிவர் என்பது ஒரு டஸ்ட்பின் மாதிரி, அது கிளீன் பண்ணணும். அது கிளீன் பண்ணலைன்னா உங்களுக்கு எல்லா விதமான நோய்கள் வரும். இந்த ஐ க்ளோ என்பது உங்க லிவர் டீடாக்ஸ் பண்றது, உங்க ரத்தம் எஸ்பெஷலி பிளட் பியூரிஃபிகேஷன் பண்றது, உங்க சுத்த ரத்தம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு சுத்த ரத்தம், சுத்தமான ஒரு ரத்தம் உங்க உடம்புல இருந்தா உங்களுக்கு எந்த விதமான தோல் நோய்கள் எதிர்காலத்திலே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் த பாயிண்ட்ஸ் ஆர் கிளியர் டு யூ. இந்த ஐ க்ளோ என்பது அனைவருக்கு கொடுக்கல. ஸோ அது மென், ஸோ தட் இஸ் ஃபார் ஆல் தி ஜெண்டர்ஸ். அது ஆம்பல்களுக்கு, பொம்பல்களுக்கு, குழந்தைகளுக்கு நீங்க ஐ க்ளோ கொடுத்தா கூட எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது ட்ரை ஸ்கின்ல கொடுக்கலாம், ஆயிலி ஸ்கின்ல கூட கொடுக்கலாம். ஐ க்ளோ நீங்க ஒரு நாளைக்கு வந்து காலையில வந்து ஒரு பாக்கெட்டு, நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு 15 மினிட் விட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட்டா அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வராது. சாப்பிட்டுட்டு 15 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு நீங்க ஒரு சாஷே காலையில சாப்பிடுங்க. நைட்ல மாலையில கூட நீங்க டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு நீங்க ஒரு ஐ க்ளோ சாப்பிட்டுட்டா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது, சாப்பாட்டுக்கு அப்புறமா நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல தோல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து சின்ன குழந்தைகளில் நீங்க பார்த்தா 6 வயசு அப்புறமா நீங்க ஐ க்ளோ கொடுங்க. 6 வயசு உள்ளே கொடுக்க கூடாது. பிஃபோர் 6 இயர்ஸ் நீங்க கொடுத்தா அது ப்ராப்ளம்ஸ் வரும். 6 இயர்ஸ் அப்புறமா, 6 வயசு அப்புறமா நீங்க கொடுத்தா எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். யூ கேன் டெஃபினெட்லி கிவ் இட். லாங் டர்ம்ல கூட நீங்க ஐ க்ளோ சாப்பிட்டா எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. எஸ்பெஷலி தோலுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் என்பது நம்ம ஐ க்ளோ மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வித் திஸ் ஐ க்ளோ, ஐ ஹோப் உங்களுக்கு இது எல்லாம் ஒரு விஷயம், ஒரு ஞானம் உங்களுக்கு ப்ராபப்ளி இந்த ஒரு கேவைப்பில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வித் திஸ், தேங்க்யூ வெரி மச்.
அனைவருக்கு நான் இந்த ஒரு ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். Thank you very much. Back to Ms. Baisakhi. Thanks a lot. Thank you, Dr. Balu sir. Thank you for such a wonderful and enlightening session. It's always an absolute pleasure listening to you, and I'm pretty sure our distributors also share the same opinion. So when I'm speaking for all of us gathered here, when I tell you that we wish to be a part of more such sessions and hope that will be possible in the future. So once again, thank you, doctor, and thanks to all the participants. Thank you, everyone.